அதன் மூலமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1000 கோடி ரூபாய் இங்க ரெக்கவர் ஆயிரும். திரும்ப வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஆப்ஷன்ல எடுத்த காசை கொண்டு வந்து 400 ரூபாய்க்கு ஸ்டாக் வந்து பை பண்ணுவாரு. அங்கிருந்து 500 ரூபாய்க்கு போச்சுன்னா அவருக்கு லாபம் தான். இல்ல ஒருவேளை வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 500 ரூபாயில இருந்து அவர் நினைச்சது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து மேல போயிடுச்சு, 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் அவருக்கு வந்து லாபம் தான் வருது. அதாவது மார்க்கெட் வந்து 500ல இருந்து 600 போயிடுச்சு, விச் மீன்ஸ் 1000 கோடி ரூபாய் அவரோட கேபிட்டல் வந்து 5000 கோடி ரூபாயா வந்து 5000 கோடி ரூபாயில இருந்து 6000 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 100 கோடி ரூபாயை இழந்துருவாரு. அதாவது ஆப்ஷன் வந்துட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சதுனால அவருக்கு அந்த இடத்துல ஒரு லாஸ் ஏற்படும். அந்த லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இருக்கும். மார்க்கெட் அகைன் 600ல போய் நிற்கும் போது அவரோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம். சோ ஒருவேளை கீழே விழுந்ததுனாலும் அவர் அந்த இடத்துல 100 கோடி ரூபாய் லாபத்தை எடுத்துட்டு வந்து இங்க வந்து வாங்கி அங்கிருந்து மேல எடுத்துட்டு போயிடுவாரு. மேல போயிடுச்சுனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. சோ இதுக்காகத்தான் வந்து ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது முதல்ல. சோ பணக்காரர்கள் வந்து அவங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. இப்ப வந்து மார்க்கெட்ல ஒருத்தர் ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா மார்க்கெட்ல வந்துட்டு இன்னும் ஒரு கோடிக்கணக்கான பேர் கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட காசை ஒரு 100 கோடி ரூபாய் இழந்திருக்காங்க அப்படின்றதுதான் அர்த்தம். என்னடா இது, ஒரு ஏழைகள் கிட்ட இருந்து பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கொள்ளைன்னு சொல்ல முடியாது, ஒரு பணக்காரர்களோட ஒரு யுக்தின்னு சொல்லலாம். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லீகலா நம்ம கிட்ட இருந்து இருக்கிற ஒரு மணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து சக் பண்ணி எடுத்துடுறாங்க. ஏன் மார்க்கெட் இப்படி இயங்குதுன்னு கேட்டீங்கன்னா நீங்களோ நானோ, அதாவது நம்ம போடுற ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ இல்ல 1 லட்சம் ரூபாயோ வந்து கம்பெனிகளுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. பெரிய ஆளுங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற 1000 கோடி 2000 கோடி 4000 கோடி இந்த மாதிரியான முதலீடுகள் தான் பெரிய முதலீடுகள். அவங்க வந்து ஸ்டேபிளா வந்துட்டு பாத்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிற பீப்புள்ஸ். ஆனா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் போடுற நஷ்டம் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி திரும்ப வந்து என்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதோ அன்னைக்கு நம்ம அந்த 1000 ரூபாய் போடுவோம். சோ அப்படி இருக்கும்போது நம்மளை நம்பி மார்க்கெட் இயங்குமா இல்ல பணக்காரர்களை நம்பி மார்க்கெட் இயங்குமான்னு நீங்களே சொல்லுங்க. சோ அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பணக்காரங்களுக்கு யூஸ் ஆகுற ஒரு டூல் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. சோ இந்த அடிப்படையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சராசரி மனிதனான நம்மளும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நிச்சயம் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளோட நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளாலையும் பணம் சம்பாதிக்க முடியும். எந்த ஒரு பிசினஸுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பணத்தை போட்டுதான் பணம் எடுக்க முடியும். ஒரு சில பிசினஸ்ல வேணா உங்களோட ஐடியாஸ் இருந்துச்சுன்னா உங்களை தேடி பணம் வரும், நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறலாம், இது எல்லாமே ஓகே தான். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் பணத்தை சம்பாதிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள பணத்தை சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் பணக்காரர்கள் தங்களோட வெல்த்தை எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட் கிரைசிஸ்ல வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்றது. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒரு 1000 கோடி ரூபாய் பணத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க, இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன இண்டிகேட்டர்ஸோ இல்ல வந்து RSI MACD அப்படின்ற இண்டிகேட்டர்ஸோ இல்ல பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு பணம் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? 100% வந்துட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஸோ ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். இது வந்து ஒரு ட்ராப் ஆக்சுவலா. ஸோ நமக்கு வந்து ஒரு தடவை ஆசையை கொடுக்கும், அதாவது ஒரு தடவை நம்ம வந்து சக்சஸ் பண்ணி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாபம் வருது அப்படின்ற ஒரு ஆசையை ஊட்டி விட்டு உங்களுக்கு வந்து கடைசியில எண்ட் ஆஃப் த டே வந்து லாஸை தான் கொடுக்கும். அதாவது இது ஒரு கேம்பிளிங் மாதிரி. நீங்க ஒரு கேம்பிளிங் ஆடுற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை முதல்ல ஒரு 4 ரவுண்டு ஜெயிக்க விடுவாங்க. அந்த 4 ரவுண்டு ஜெயிச்ச உடனே உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து 10,000 ரூபாய் ஆன உடனே ரொம்ப பெரிய ஆசை வந்துடும். ஆசை வரும்போது என்ன ஆகும், இன்னும் நிறைய பணம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்மளும் போராடிக்கிட்டே இருப்போம். சோ இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து நான் ஸ்மார்ட்டுப்பா, நான் வந்து 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் 10,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா நான் 2000 ரூபாய் முதல்ல எடுத்து ஓரமா வச்சிருவேன், மீதி 8000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்து தோத்துட்டு நான் வெளியே வந்துருவேன் தோத்தா கூட அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணும்போது 100% யாருக்குமே அந்த மென்டாலிட்டி வராது. ஸோ அந்த 2000 ரூபாயும் வச்சு கடைசியா ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு கடைசி வரைக்கும் அந்த ஒரு ட்ராப்குள்ளேயே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல வந்துட்டு நான் ஆப்ஷன் பையிங் அப்படின்றது முழுக்க தவறுன்னு நான் சொல்லல. ஆப்ஷன் பையிங் வந்துட்டு பண்ணலாம், ஆனா எப்ப பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தப்போ அடுத்த நாளே வந்துட்டு பாத்தீங்கன்னா வார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. மார்க்கெட் வந்து 450 பாயிண்ட்டுக்கு ஓப்பன் ஆச்சு. 450
450 பாயிண்ட்ல இருந்து ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட் திரும்பவும் ரேலி எடுத்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா நீங்க வந்து தைரியமா வந்து பையிங் சைட் போகலாம், அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஏன்னா அந்த மார்க்கெட் வந்து அந்த தண்ணிக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவா ரேலி ஆக போகுதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலதான் கன்ஃபார்மா ஷியூரா போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் பேஸ்டா நீங்க வந்து ஆப்ஷன் பை பண்றீங்க, எந்த ஒரு டெக்னிக்கலும் இல்லாம நான் முழுக்க முழுக்க நியூஸை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னா தைரியமா நீங்க எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க்கு ரிவார்டா உங்களுக்கு ஒன்னு ஒரு 20-30,000 பணம் கிடைக்கும். இல்ல அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்கு, நம்ம வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் வெறும் டெக்னிக்கலை வச்சுமே நம்பி நான் வந்து இந்த டெக்னிக்கல் எனக்கு இது ஹெல்ப் பண்ணும், இந்த டெக்னிக்கல் இப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சு பிளாங்கா வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ என்னைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டா வந்துட்டு நீங்க தைரியமா வந்து ஆப்ஷன் பை பண்ணுங்க, அதை நான் தப்பே சொல்லலாம். அதுக்கு நீங்க எந்த ஒரு டெக்னிக்கலும் ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் யுக்ரைன் ரஷ்யா வார் வர்றப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அக்ரெசிவா ஃபால் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபால்ல வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனை பை பண்றது மூலமா நிறைய சம்பாதிக்க முடியும் நிச்சயமா. இது போக மார்க்கெட்ல இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் டே வரும். அந்த பட்ஜெட் டே வரும்போது மார்க்கெட் மேல போகுதா கீழே போகுதான்னு யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான சமயங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆனா ஏதோ ஒரு சைடு வந்து மார்க்கெட் வந்து ரேலி எடுக்கும், ஒன்னா வந்து மேல போகும் இல்ல கீழே வந்து ஃபாஸ்டா ஒரு 2% வந்து இறங்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணி வைக்கலாம். ஒரு 5,000 ரூபாய்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி வைக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். மார்க்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பீக்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம போகும்போது ஒண்ணு மேல போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன்ல இருந்து 20,000 ரூபாய் வந்து பணம் கிடைக்கும். அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க புட் ஆப்ஷன்ல போட்ட 5,000 ரூபாய் ஜீரோ ஆயிடும். 5,000 ரூபாய் ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் மொத்தமா கிடைச்சிருக்கு அப்படின்னா 10,000 ரூபாய் உங்களோட அசலை கழிச்சிட்டீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் நீங்க லாபத்துல நிப்பீங்க. ஸோ இது ஒரு ஸ்மார்ட்டான வே ஆப்ஷன் பையிங் பண்றதுக்கு. அப்போ இதே வந்து மார்க்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இதுல புட் ஆப்ஷன்ல உங்களுக்கு ஒரு ஒரு 20,000 ரூபாய் பணம் வரும். அப்போ வந்து கால் ஆப்ஷன்ல வந்து ஜீரோ ஆயிடும். ஸோ இது மூலமா அந்த லாஸை நீங்க வந்து டேலி பண்ணிட்டு ஒரு டீசென்டான ப்ராஃபிட்டோட நீங்க வெளியே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு 4 டைம் ஆகுது வந்து மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி ஃபங்க்ஷன் ஆகுறப்ப நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 ட்ரேட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிடைச்சிருச்சு, நல்ல ட்ரேடா கிடைச்சிருச்சு அப்படின்னா நியூஸ் பேஸ்டா, அப்ப நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 லேக் வரைக்கும் நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ஏர்ன் பண்ண பணத்தை வச்சு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆப்ஷன் செல்லரா மாறுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களோட வெல்த்தை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதைத்தான் நான் வந்து உல்ஃப் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் உல்ஃப் அப்படின்ற ஒரு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து அளவான மணி தான் உங்ககிட்ட இருக்கும். அளவான மணினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் இருந்தாலும் நீங்க வந்து மார்க்கெட்ல உல்ஃப் ஆகலாம். 10 லட்சம் இருந்தாலும் ஆகலாம். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் இருந்ததுனா தான் உங்களால ஒரு உல்ஃப் கேட்டகரிக்குள்ள நுழைஞ்சு சர்வைவே ஆக முடியும். அப்படி இல்லாம நான் ரெகுலரா 10,000 ரூபாய் வச்சு நான் ஆப்ஷன்ஸ்ல பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100% எண்ட் ஆஃப் த டே வந்து லாஸ்ல தான் முடியும், ஜீரோ தான் ஆகும். டெஃபினட்டா ஆப்ஷன் பையிங்ல பணத்தை வந்து கன்சிஸ்டன்டா சம்பாதிக்கவே முடியாது. இது நான் அடிச்சு சொல்றேன். எப்பேற்பட்ட ஆப்ஷன் பையர் வேணாலும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அவங்க ஜீரோவா தான் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து பணக்காரங்க ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஆப்ஷன் பையிங்ல இருந்து ஆப்ஷன் செல்லிங்க்கு மாறி இருப்பாங்க. ஸோ அப்படி மாறினா மட்டும்தான் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால இந்த ஃபேக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களை, அதாவது ஆப்ஷன் பையிங் பண்றது, நான் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன், இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன், இது மார்க்கெட்ல வந்து 100% ஒர்க், அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து 100% மார்க்கெட்ல வந்து இதுதான் அப்படின்றது எதுவுமே கிடையாது. மார்க்கெட் வந்து நாளைக்கு எங்க போகும்னு என்னாலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட வாரன் பஃபட்டாலே வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ரேஞ்சில் வந்து கரெக்டா க்ளோஸ் ஆகும் அப்படின்னு கணிச்சு சொல்லவே முடியாது. அதுதான் மார்க்கெட். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்க வந்து கட்டாயமா உல்ஃபா மாறலாம். ஒரு கட்டத்துல நீங்க உங்களோட முயற்சியும் உங்களோட அர்ப்பணிப்பும் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து லயனா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நல்லபடியா வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வந்து ஃபண்டை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா
அப்படிங்கிற பட்சத்துல அடுத்தது 2 கோடி 3 கோடி 4 கோடி ஆகுதுன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஓகே நான் வந்து இந்த மாதிரி உங்களோட ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஆத்தரைஸ்டு ஃபண்ட் மேனேஜரா மாறலாம். அப்படி மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு லயன் அளவுக்கு நீங்களும் வளரலாம். ஆனா அதுக்கான டைம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நீளமானது. ரொம்ப ரொம்ப நீங்க அதுக்காக உழைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்க கண்டிப்பா அடைய முடியும். ஸோ அப்படி இல்லாம கடைசி வரைக்கும் நான் புள்ள தேடி அலையிற மானாவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி போய் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போய் ஆப்ஷன் பண்றது, ஆப்ஷன் பண்ணி ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறது, 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அடுத்தது திரும்ப 20,000 40,000 ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ட்ரேட் பண்ணி 40,000 ரூபாய் 20,000 ரூபாயும் இழந்துட்டு போறது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது ஒரு ட்ராப்லயே தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு மிடில் கிளாஸ் பீப்புளாலையும் இல்லை வந்து புவர் பீப்புளாலையும் வந்து சர்வை பண்ண முடியாதா, உள்ள வந்து ஒரு நல்ல பணம் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா 100% முடியும். ஆனா அதுக்கான பொறுமையும் அதுக்கான பயிற்சியும் இருந்ததுன்னா மட்டும்தான் 100% வந்து பணம் பண்ண முடியும். ஏன்னா பணம் விளையாடுற இடத்துல திறமையை வச்சு நான் பணம் சம்பாதிப்பேன் அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனம் தான். இந்த கேம் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ன்ற கேம் வந்து பணக்காரர்களுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேம்ன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து சக்சஸ் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பணக்காரர்களுக்கான கேம் அப்படின்றது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இங்க முழுக்க முழுக்க பணம் தான் ஒரு மெயின் டூலா இருக்கு. ஸோ ஒரு 1000 கோடி ரூபாய் எடுத்துட்டு வர்ற ஒருத்தனோட வந்து நான் ஒரு 1000 ரூபாய் வச்சு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது சத்தியமா முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். என்னைக்கு உல்ஃபா மாறுறீங்களோ அன்னத்தன்னைக்கு நீங்க வந்து சர்வை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த சிங்கமும் உங்களால கண்டிப்பா வந்துட்டு உங்களை வேட்டையாட முடியாது. சிங்கங்கள் வரும்போது நீங்க ஒதுங்கி போயிடுவீங்க. சிங்கங்கள் இல்லாதப்போ உங்களோட வேட்டையை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மார்க்கெட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, டார்க்கான சைடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராப்பரா ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா 100% மார்க்கெட்ல சர்வைவ் ஆக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் அமுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது அது உங்களை ரீச் ஆகும். மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல நிறைய பணத்தை இழந்துகிட்டு இருக்கலாம். அப்படி இழந்துகிட்டு இருக்கும்போது எப்படி இதை ஹேண்டில் பண்றது, இந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல கூட உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கலாம். அப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கட்டும். பணக்காரர்களோட யுக்தி எந்த அளவுக்கு வந்து மிடில் கிளாஸ் பீப்புளை பாதிக்கும் ட்ரேடிங்ல அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது படிப்படியா நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றத பத்தி அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். என்றும் உங்களோட நான் பிரவீன்.